இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரிக்கெட்டில் பால் கேட்ச் பிடிக்கும்போது விரல் அடிபட்டு சரியான வலி, எவ்வளோ பெயின் கேட்டால் 10/10 சிவியர் பெயின் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் இருக்காங்க. அவர்கிட்ட எவ்வளோ பெயின் கேட்டாலும் 10/10 பெயின் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ரெண்டுமே 10/10 பெயின் தான். பட் எது சிவியர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனவருக்கு தான். ஆனால் இங்கே ரெண்டு பேத்துக்குமே பெயின் சிவியர் தான். அதுக்கு என்ன, இந்த பால் விரல் அடிப்பட்டவரோட பெயின் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட முடியாது. பெயின் இஸ் பெயின். இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சிவியராக பெயின் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் உங்கள் பிரச்சனை சிவியராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மோர் பெயின் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் டேமேஜ் இன் பாடி. நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது அடிபட்டிருக்கணும், நரம்பு வந்து அமுதி இருக்கணும், எலும்பு உடஞ்சிருக்கணும், தசை கிழிஞ்சிருக்கணும், ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஜாஸ்தி பெயின் வரும்னு கிடையாது. பெயினோட இன்டென்சிட்டிக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் தான் சம்மந்தம் இருக்கே தவிர நம்ம பெயினோட இன்டென்சிட்டிக்கும் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க.